விஜய் படத்தில் நீங்கள் தியேட்டரு ஆடுகிற பொழுது இவரே 200 டிக்கெட்டை வாங்கி ரோட்டில் உனக்குலாம் கொடுப்பார். அஜித்து கதையும் அதே தான். இப்போ சிவகார்த்திகேயன் அதே ஃபார்முலா தான். ஒரு படம் ஓடலைன்னா அந்த தயாரிப்பாளர் ராசி இல்லாதவன் அவனை பார்க்கவே மாட்டான், அப்படியே உரம் கட்டிடுவார். ஆமாம், அவன் அதோட ராசி இல்லாத தயாரிப்பாளர் சுடுகாட்டில் ஒண்டி விட்டு போயிடுவார். அவரை படம் எடுத்த ஒரு தயாரிப்பாளர் ஆற்றுல குதிச்செத்து போயிருக்கான். ஜெகதீஷ் பழனிசாமி கட்டுப்பாட்டில் தமிழ்நாட்டில் இருக்கிற முன்னணி நடிகைகள் பூரா அவருடைய அந்த ரூட் நிறுவனத்தில் ஒப்பந்ததாரர்கள். கீர்த்தி சுரேஷ் சண்டை தான் தாவேகாவா மாறுது. அப்போ தாவேகா வந்து மக்களுக்கு பணி செய்ய ஆரம்பிக்கல. கத்திரிக்காயாவது எல்லாமே பாலின கவர்ச்சி, வக்கரங்கள். யாருக்கு? விஜய்க்கையா? வேற பேட் இருக்கு, பால் இருக்கு. புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். அதாவது விஜயை வளர்த்ததில் முக்கிய பொறுப்பு அவருடைய மேனேஜராக இருந்த ஒரு தயாரிப்பாளர், புலிப்படத்த தயாரிப்பாளராக இருந்த பிடி செல்வகுமார் முக்கிய பொறுப்பு இருக்குது. அது வந்து அவருடைய தந்தை எஸ்சிஎஸ்சியும் மறக்கலை. ஆனால் இன்றைக்கி அவர் வந்து திமுக போயிட்டார். அதற்கு முக்கிய காரணம் எனக்கு வந்து யாரும் மதிக்கலை, விஜயனை மறந்துட்டாரு அப்படின்னு தான் சொல்லி போயிருக்காரு. இன்றைக்கி அவர் மேலே ஏற்பட்ட அவதூறு பரப்பப்படுது. விஜய்லாம் நீ எப்போ வந்திருப்ப அப்படின்னு சொல்லி இன்றைக்கி சோசியல் மீடியாவில் போட்டு தாக்குறாங்களையா? உண்மையிலே என்னையா நடந்துச்சு? இல்லை, அதாவது பிடி செல்வகுமார் இந்த மனிதன் இல்லைன்னா விஜய் யாருக்குமே தெரிஞ்சிருக்க. கண்டிப்பாக. இது என்ன காரணம்னா, விஜய் அஜித் இணையாக வளருகிற பொழுது விஜய் படத்தில் நீங்கள் தியேட்டரு ஆடுகிற பொழுது இவரே 200 டிக்கெட்டை வாங்கி ரோட்டில் உனக்குலாம் கொடுப்பார். அப்பா யாரு? பிடி செல்வகுமார். ஆமாம், அப்பவே இதுதான் சினிமாக்காரனுடைய பில்டப்பை. கண்டிப்பாக. நீங்கள் இப்போ ரஜினி படம் ஓடும்போது இதே கதை தான். நீங்கள் இவர்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய மோசமான ஒரு வரலாறு இருக்குது. ஒரு படத்துக்கு ஒரு 10 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாங்கன்னா 10 லட்ச ரூபாய் செலவு பண்ணிடுவான். எப்படி செலவு பண்ணுவான்? ரசிகர் பண்ணுற ஆட்களை விட்டு ப்ரமோஷனுங்கிற பேர் எல்லா டிக்கெட்டையும் வாங்கி ரோட்டில் வரக்கலாம் ஃப்ரீயாக கொடுக்குறது. உள்ளே போய் படம் பாருங்க. ஆனால் பார்த்தா ஹவுஸ்ஃபுல். என்ன ஹவுஸ்ஃபுல்னு போட்டு அப்போ ப்ரொடியூசர் நினைக்கிறான் படம் 10 நாள் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடுது, உள்ளே ஒரு ரூபாய் இருக்க மாட்டோம். இதெல்லாம் இப்போ நமக்கு இது பேசுகிற இப்போ தான் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக. அஜித்து கதையும் அதே தான். இப்போ சிவகார்த்திகேயன் அதே ஃபார்முலா தான். சிவகார்த்திகேயன் படம் பூராமல் 200 டிக்கெட்டு இவங்களே வாங்கிடுறது. இப்படி விஜயை உயர்த்தியவர் பிடி செல்வகுமார். நீங்கள் கமலா தியேட்டரில் ஒரு படம் ஓடுது, உதயநிதி படம் ரிலீஸ் ஆன புதுசில் மேலே கட் அவுட்டு விஜயோடைய கட் அவுட்டு கட்டியிருக்கு. நைட்டோ போய் படம் ரிலீஸ் ஆகுது, உதயநிதி படம். அந்த கட் அவுட்டை கீழே கட்டிட்டு உதயநிதி விஜய் படத்தை கீழே கட்டிட்டு உதயநிதி கட்டோட மேலே கட்டியாச்சு. ஆமாம், இவர் அந்த வழியாக போயிருக்காரு, பார்த்துருக்காரு. ஏண்டா நேற்று மேலேருந்து படம் என்ன ஓடி முடிக்கலை, ஏண்டா எனக்கு நீங்கள்? இவர் என்ன பண்ணார்? உதயநிதி கட்ட விட்டுற மேலேருந்து இறக்கி விஜய் கட்ட பழைய இடத்துல கட்டி வச்சுட்டு போனார். எங்கே? கமலா தேட்டரில். இப்படியான நபர் தான் பிடி செல்வகுமார். நீங்கள் பிடி செல்வகுமாரை பொறுத்த வரைக்கும் எஸ்ஏசிக்கு நல்ல நெருக்கம். அப்போது அரசியலுக்கு கொண்டு வர வேண்டும் என்று இந்த அரசியல் தூபத்தை போட்டவரே பிடி தான். யார்கிட்ட? சந்திரசேகர்கிட்ட. நல்ல எதிர்காலம் இருக்குது இந்த இளைஞனுக்குன்னு. இந்த இளைஞனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு காதல் கனிரச நடிகன் தான். ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக மாற்றணும்னு ஐடியா கொடுத்தது இந்த பிடி செல்வகுமார் தான். புலின்னு ஒரு படம் எடுக்கிறார், இவர் தான் தயாரிப்பாளர். நீங்கள் விஜயுடைய ஃபார்முலா என்னென்னா, ஒரு படம் ஓடலைன்னா அந்த தயாரிப்பாளர் ராசி இல்லாதவன் அவனை பார்க்கவே மாட்டான், அப்படியே உரம் கட்டிடுவார். ஆமாம், உதாரணத்துக்கு நீங்கள் முரளி ராமநாராயணன் படம், அதே போல் ஆஸ்கர் ரவிச்சந்திரன் படம், குஞ்சுமோன் படம், இப்படி சொல்லிகிட்டே போகலாம். கண்டிப்பாயா. புலி படம் ஓடலைன்னா மூஞ்சிலே முடிக்க மாட்டார். அவர் என்னையா பண்ணுவார்? அப்போ எம்ஜிஆர் என்ன பண்ணுவார்னா, அந்த தயாரிப்பாளரை கூப்பிடுவார், இன்னொரு கால் ஷீட் தரேன், இன்னொரு படம் பூச்சி போடு, அவ்வளோதான், நஷ்டத்தை ஈடு கட்டி. ஆனால் விஜய் அவன் அதோட ராசி இல்லாத தயாரிப்பாளர் சுடுகாட்டில் ஒண்டி விட்டு போயிடுவார். அவரை படம் எடுத்த ஒரு தயாரிப்பாளர் ஆற்றுல குதிச்செத்து போயிருக்கான். அப்பா, தெலுங்கு தயாரிப்பாளர். இப்படி விஜயை பொறுத்த வரைக்கும் இப்போ எந்த தயாரிப்பாளரும் படம் எடுப்பதில்லை. இவரே வேற ஒரு பினாமியை போட்டு படம் எடுக்கிறதா லியோவும் ஜனநாயகனும்.
கண்டிப்பாயா. இப்போ ஜெகதீஷ் தானே கோ ப்ரொடியூசர்? ப்ரொடியூசரே அவன் தான். ரயில் டிக்கெட் இல்லாமல் பவானியிலேருந்து வந்த இளைஞன் யாரு? ஜெகதீஷ் பழனிசாமி. அவருடைய ரோல் என்னையா? அவருடைய ரோல் என்ன? ஜெகதீஷ் பழனிசாமி கட்டுப்பாட்டில் தமிழ்நாட்டில் இருக்கிற முன்னணி நடிகைகள் பூரா அவருடைய அந்த ரூட் நிறுவனத்தில் ஒப்பந்ததாரர்கள். எதுக்கு? சினிமா நடிக்கவா? சினிமா நடிகர் தான், வேற ஒன்றும் கிடையாது. நயன்தாரா, திரிஷா, தமன்னா, ஹன்சிகா, இப்படி முன்னணி நடிகைகளுடைய அத்தனை கால் சீட்டையும் வாங்கி யார் வச்சுருக்கா? ஜெகதீஷ் பழனிசாமி. ஜெகதீஷ் பழனிசாமியுடைய பாஸ் யார்? விஜய். இது என்ன நடந்ததுன்னா, கீர்த்தி சுரேஷ் இவருடைய கதாநாயகி. ஆமாம். நீங்கள் முதலமைச்சர் அதிகாரம் இருந்த காரணத்தினால உதயநிதி மாமன்னன் படத்தில் கீர்த்தி சுரேஷ் மறுத்தும் விஜய் மறுத்தும் நடிக்க வச்சிட்டாங்க. நடிச்சே ஆகணும்னு சொல்லி மிரட்டி எப்படி அதிமுக திமுக பிளந்தது கதை தெரியுமில்ல? ஆமாம். ஜெயலலிதா தான் சண்டை, வேற ஒன்றும் கிடையாது. வேற ஒன்றும் இல்லை. ஜெயலலிதா தான் சண்டைய கருணாநிதியிடம் இருப்பதா எம்ஜிஆரிடம் இருப்பதா? அதாவது கருணாநிதி முத்து. ஓ, அப்போ பெரிய ஹீரோவை எம்ஜிஆருக்கு இணையாக முத்தை கொண்டு வந்தார். ஆமாம். பிள்ளையோ பிள்ளை, வேலைக்காரர், எம்ஜிஆர் மாதிரியும் இருப்பார். ஆமாம், வேலைக்காரி அந்த கண்ணாடி நடையெல்லாம் போட்டு. அப்போ இதுதான் சண்டை. கீர்த்தி சுரேஷ் சண்டை தான் தாவேகாவா மாறுது. அப்போ தாவேகா மக்களுக்கு பணி செய்ய ஆரம்பிக்கலாது. கத்திரிக்காயாவது நீங்கள் சினிமாக்கார என்னைக்கும் மக்களை பற்றி யோசிச்சான்? எம்ஜிஆரை தவிர. ஏன்னா எம்ஜிஆர் கீழ்மட்டத்திலிருந்து வந்தவர். அதனால் இந்த மக்களை நம்மளை ஏமாற்றக்கூடாதுன்னு மானசீகமாக நினைத்தார். அதனால தான் எம்ஜிஆர் இன்னைக்கு வரைக்கும் உயிரோடு இருக்கார். எங்கே? சேரிகள், பங்களாக்கள் இல்லை, மாளிகை கூட கோபுரங்கள் இல்லை. எங்கே? பாமர மக்கள் சேரியில் உயிர் வாழ்ந்து இன்னும் உயிர் வாழ்கிறார். எடப்பாடியின் மணியாடு அனுப்புகிறாரா? இல்லை ஓபிஎஸ் ஏதாவது டிடி அனுப்புகிறாரா? இல்லை. எம்ஜிஆர் நினைவுனால சூடஞ்சாப்பழம், ஊதுபத்தி, வாழைப்பழம் வச்சு ஊதுபத்தி புகைஞ்சிட்டே இருக்குது. எம்ஜிஆர் பாட்டு பாடிட்டே இருக்கு. அப்போது இந்த விஜய்க்கு அது போன்ற எந்த சிறப்பும் இல்லை. எல்லாமே பாலின கவர்ச்சி, வக்கரங்கள். என்ன சொல்கிறீங்க? ஆமாம். யாருக்கு? விஜய்க்கையா? வேற. டாடி மம்மி வீட்டில் இல்லை, தடைபோட ஆளே இல்லை, தடைபோட ஆளே இல்லை. பேட் இருக்கு, பால் இருக்கு. அப்பா அம்மா விளையாட்டை, அதுக்கு என்ன இப்போ பொருள் சொல்லுங்கள்? இதுதான் தலைவனுக்கான தகுதியா? அந்த பாட்டு இவரு தான் பொருந்துங்கிறீங்களா? அவர் தாங்க பாடினார், அவர் தானே பாடுறாரு அந்த பாட்டை. அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை, கிரவுண்டு இருக்குது, பேட் இருக்குது, அப்பா அம்மா விளையாட்டு, எல்லாம் வீட்டில் விளையாடுங்க. குழந்தைகளுக்கு அவர் சொல்லிக் கொடுக்குற தத்துவம் ஒரு தலைவன் பாரு. ஒருத்தி சொல்கிறா, என் கல்யாணம் ஆயிடுச்சு, என் புருஷன் இருக்கான், விஜய் மாதிரி ஒரு புள்ள பெற்றுக்கணும், விஜயை பார்க்க போகிறேங்கிறான். என்ன ஒரு மானங்கட்ட. இன்னொருத்தன் விஜய்க்கு முன்னாடி நான் கல்யாணம் பண்ணான்னு கூட்டிகிட்டு வர்றான். விஜய் இப்போ பனையூர் பங்களா ஆடிக்கார் போனால் தான் திறக்கும். கடலூரில் லியோ படம் வருது, பொண்டாடியை அங்கேயே தாலியை கட்டிட்டான். 10 20 நண்பர்கள் புடைசூழ தாலி மட்டும் தானே கட்டினா. தாலியை கட்டிட்டு விஜய் மாதிரியே எனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கணும்னு அடுத்த வேலைக்கு போயிட்டான். ஐயோ, அதெல்லாம் அது பிடிச்சி கிடிச்சு கலாட்டா பிரச்சனை ஆகி போயிடும்டா. உரிமையாடுறா பார்த்துக்கலாம். பாவி விஜயே பிறப்பாடுறா, வீட்டுக்கு போங்களான்னு அனுப்பிச்சி விட்டான். அடுத்த தலைமுறை இப்படியே போகணும். நீங்கள் என்ன காரணம்னா, இவனுக்கு கக்கனையும் தெரியாது, காமராஜும் தெரியாது, பெரியாரையும் தெரியாது, ரெட்டமலை சீனிவாசனையும் கற்றுக் கொடுக்காமல் விட்டதனுடைய தப்பு உங்கள் தப்பு. நீங்கள் என்ன பண்ணீங்க? சினிமாவில் தானே கொண்டு போய் வச்சீங்க. பெரியாரை காலி செய்ததே நீங்கள் அண்ணாதுரை. தம்பி உன் தங்க முகத்தை எம்ஜிஆரை பாவம் பண்ண வச்சிங்கய்யா இந்த மக்களை ஏமாற்றுவதற்கு. பெரியாரை காலி செய்த திராவிடைய ஆட்சியாளர்களை ஆட்சிக்கு வருவதற்கு உறுதுணையாக இருந்தவர் எம்ஜிஆர். அவர் செஞ்ச பாவமே அதுதான். இன்னைக்கு எங்கே போய் நிற்குது? அரசியலே தெரியாமல் பொம்பளை பூரா புருஷனை வேண்டாம், எனக்கு விஜய் தான் புருஷங்கிறான். அது ஒரு சிரிப்பு வேறு. புருஷன் எனக்கு விஜய் தாங்க புருஷன். இன்னொரு சொல்கிறா 8 ஓட்டு இருக்குது, விஜய்க்கு ஓட்டு போடல, சோத்துல வசத்தை கலந்துருவாங்கிறான். கொடுமை. பெண்கள்கிட்டயே ஒழுக்கம் கற்பு என்பதெல்லாம் போய் காமம் தான் தலைது. விஜயோடு ஓரிடவாவது தங்கணும் ஐயா, இப்படி வந்துருச்சு. நான் அடுத்த தலைமுறை பாருங்கள் எதை நோக்கி நோக்கி போயிட்டு இருக்கு. இப்போ இதுக்கு இந்த இவ்வளோ பெரிய விஜயினுடைய உயரத்துக்கு பிடி செல்வகுமார் தான் காரணம். ஆனால் அவர் திமுக இணைஞ்சதில் மிகப்பெரிய சண்டை வந்துருச்சாம்ல ஐயா. விஜய்க்கும் அவருடைய அப்பா எஸ்சிஎஸ்சிக்கும் ஃபோன்லாம் போட்டு உடச்சிட்டாராம்ல. ஏன்டா ஒரு சிங்கத்தை உருவாக்கி வச்சுருந்தாண்டா,
இப்படி போய் ஒரு அல்லக்கை கூட போய் சிக்கிட்டியடா அப்படின்னு சொல்லி சண்டைப்படா. இல்லைங்க, அதாவது இப்போ அவர் முஷியை மீறி எதுவும் பண்ண முடியாது. நீங்கள் சகோதரி அஜீதா ஆக்டர்ஸ் நாக்கனன் அந்த அம்மா 15 மாத்திரை பிடிச்சி உயிருக்கு போயிட்டு ஐசியூவில் கிடக்குது. ஒரு வருத்தம் இல்லையா? அப்போ காரை விட்டு இறங்க மாட்டேங்கிறாரு. காரில் வர்றாரு, பவுன்சர் தூக்கி போட்டுறான். பவுன்சரு தூக்கி போட்டுறான். இப்போ அந்த அம்மா மாத்திரை சாப்பிட்டு கிடக்குது. விஜய் கட்சியில் சேர்ந்த அந்த பெலிக்ஸ் 10 லட்சம் வாங்கிட்டு சேர்ந்துட்டு இது திமுக குடும்பம்னு அவன் பெலிக்ஸே அடிக்கிறான். டிக்ளேர் பண்ணுறாரு திமுக. ஏன்னா வாங்கின காசை கூவி ஆகணும்ல. இப்படி இருக்குது. அப்போது பிடி செல்வகுமார் அமைதியாக அவர் சொந்த ஊரில் மக்களுக்கான கல்வி இயக்கம் நடத்துகிறாரு. அதை தொடர்ந்து நடத்துவது தான் அவருக்கு நல்லது. கண்டிப்பாக ஐயா, பொறுத்திருந்து பார்க்கலாம். மிக்க நன்றியா. நன்றி, வணக்கம்.